இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வு கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 19:17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு நடந்து போகிறார். ஆண்டவர் கிருபையாக நம்முடைய வாழ்க்கையிலே லெந்து நாட்கள் அல்லது தவக்காலம், இந்த நாட்களை கிருபையாக தந்திருக்கிறார். எதற்கு என்றால், இயேசுநாதருடைய சிலுவை, பாடு, மரணம் இவை தொடர்பான காரியங்களை அதிகமாக நாம் தியானித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிகவும் ஆழமாக நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. பொதுவாக அப்படி இயேசுநாதர் சிலுவையிலே எனக்காக பாடுகளை அனுபவித்து மரித்து இரத்தம் சிந்தினார் என்று பொதுவாக நாம் அப்படி விசுவாசித்து கடந்து போவதை விட, ஒவ்வொரு காரியத்தையும், சிலுவை பாடுகளிலே நடைபெற்ற ஒவ்வொரு சிறிய நிகழ்வை கூட அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு வலியையும் ஒவ்வொன்றாக மிக ஆழமாக தனித்தனியே ஒவ்வொன்றையும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆழ்ந்து தியானிக்கிற பொழுது அவைகளிலே அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு காணப்படுவது நம்மால் அந்த இடத்திலே உறுதிப்படுத்த முடியும். நிச்சயமாக அப்படி இன்றைக்கு இந்த நாளிலே சிலுவை பாடுகளின் போது நடைபெற்ற ஒரு நிகழ்வினை நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இயேசுநாதருடைய ஒவ்வொரு காயங்களினாலும், அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அடிகளினாலும், ஒவ்வொரு வேதனையினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த நாளிலே நான் சொல்லுகிற ஒரு காரியம், நான் வாசித்தபடி இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். ரோம ஆளுகையிலே குற்றம் சாட்டப்பட்ட மனிதன், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த மரத்தை, சிலுவை மரத்தை அவனே தண்டனை நிறைவேற்றப்படும் இடம் வரைக்கும் சுமந்து கொண்டு போக வேண்டும். அதே போல இயேசுநாதரும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட இடத்திலிருந்து அவரை அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிற அந்த இடம் வரைக்கும் அவருடைய சிலுவையை அவரே சுமந்து கொண்டு போனார். ஏறக்குறைய 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவை மரத்தை இயேசுநாதர் சுமந்து கொண்டு போனார். அப்படி சுமந்து கொண்டு போகிற பொழுது அந்த வழியிலே பல முறை அவர் தடுமாறினார். அவருடைய கால்கள் தடுமாறின. சில நேரம் அவர் கீழே விழுந்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. எனவே இன்னொரு மனிதனை கொஞ்ச நேரம் சிலுவையை சுமக்க வைத்தார்கள், சீமோன் என்கின்ற ஒரு மனிதனை. இப்படியாக இயேசுநாதருடைய கால்கள் அந்த சிலுவையின் பாரத்தை சுமக்கக்கூடாதபடி அநேக முறை தடுமாறின. அந்த நிகழ்விலே இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய தடுமாற்றம் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது. அவருடைய தடுமாற்றம் நமக்கு உறுதியை தருகிற, உறுதித்தன்மையை தருகிற ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது, ஒரு பிரயாணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஓடினாலும் பிரயாணப்பட்டாலும் அநேக இடங்களிலே வழியிலே நாம் தடுமாறக்கூடிய
நிச்சயமான சம்பவங்கள் அங்கே உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில தடுமாற்றங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். சிலர் தடுமாறி விழுந்து விடுவார்கள். அப்படி விழுந்து விடுகிற பொழுது அப்படியே வீழ்ச்சியடைந்து போவோரும் உண்டு, மறுபடியும் எழுந்து நின்று முன்னேறி செல்வதும் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய தடுமாற்றம் என்னுடைய வாழ்வின் தடுமாற்றங்களிலிருந்து எனக்கு எப்படி விடுதலையை தருகிறது, இன்னும் எப்படி என்னை தூக்கி விடுகிறது என்பதை 2 அல்லது 3 காரியங்கள் வழியாக நாம் இன்றைக்கு சிந்திப்போம். ஆண்டவருடைய தடுமாற்றம், சிலுவையை சுமந்து கொண்டுகிற பொழுது அவர் தடுமாறின அந்த தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற தடுமாற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது. அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் நாம் தடுமாற வேண்டாமா? உண்மையிலே அதை விசுவாசிப்பவர்கள் தடுமாறாதபடிக்கு தைரியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வார்கள். வேதத்திலிருந்து சில உதாரணத்தோடு இந்த நிகழ்வை நம்ம சிந்திப்போம். முதலாவது காரியம், பரிசுத்தத்தில் நமக்கு ஏற்படுகிற தடுமாற்றம். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்க்கையில் தேவனை கண்டுகொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமால் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தத்தில் ஆண்டவர் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போறதில்லை. வேதத்திலே தாவீது என்கிற தேவ மனிதனை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். ஆனாலும் தாவீதிடத்திலே இருக்க வேண்டிய பரிசுத்தம் குறைவுபடுகிற பொழுது அதை ஆண்டவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போறவர் அல்ல. பரிசுத்தத்தில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. தாவீதுக்கு என்ன ஏற்பட்டது? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வு இருக்கிறது. தாவீது ஒரு பெண்ணிடத்திலே, இன்னொருவனுடைய மனைவினிடத்திலே மனதை பறிகொடுத்து இச்சித்து அவளை அபகரித்துக் கொள்கிறான். அவளுடைய கணவனை கொன்றும் போடுகிறான். கொலை, விபச்சாரம் உட்பட்ட பாவங்களை, அசுத்தங்களை செய்து தன்னுடைய பரிசுத்தத்தை தாவீது இழந்து போகிறான். தாவீதாக இருந்தால் கூட செய்த தவறுகளை பதிவு செய்வதிலே பரிசுத்த வேதாகமம் எந்த பாரபட்சமும் காட்டவில்லை. யாராக இருந்தாலும் தவறை தவறு என்று பதிவு செய்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய சிறப்பு அதுதான். இங்கே தாவீது தடுமாறி பாவத்திலே விழுந்தே விட்டார். சிலர் தடுமாறி அப்படியே நின்று விடுவார்கள், அதுக்கு பிறகு சுதாரித்துக் கொள்வார்கள். தாவீது பரிசுத்த வாழ்விலிருந்து தடுமாறி விழுந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை அப்படி விட்டுவிடவில்லை. இதுதான் உண்மை. ஆண்டவர் அவரை அப்படி விட்டுவிடவில்லை. 1 ஆண்டுகள், ஏறக்குறைய 1 வருஷம் கழித்து, 1 வருஷமும் விழுந்துதான் கிடந்தாருங்க. அவர் பத்சேபாளை விவாகம் செய்து ஒரு குழந்தையும் பெற்றார். அப்படியானால் ஒரு வருஷம் இருக்கும். அதன் பிறகு ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி தாவீதை எச்சரிக்கிறார். அந்த 1 வருஷமும் தாவீது பாவத்திலே விழுந்த இடத்திலேயே கிடந்தார். தேவ பிரசன்னத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து கிடந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த தாவீதை போய் தூக்கி விடுவதற்காக தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிற பொழுது தாவீது கதறி அழுகிறார். அதைத்தான் நாம் 51வது சங்கீதத்தினுடைய முழுமையாக தாவீதினுடைய அந்த பாவ மன்னிப்புக்காக கதறுதல் தான் அந்த சங்கீதம். அப்பொழுது ஆண்டவர் அவரை தூக்கி நிறுத்தி மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓட வைக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் புதிய இரத்தத்தின் உடன்படிக்கையின் கீழ் வாழ்கின்ற நமக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தத்திலே தடுமாற்றங்கள் வருகிற பொழுது, இயேசுநாதர் சிலுவைக்கு போகிற வழியிலே அவருடைய கால்கள் தடுமாறினதை நாம் சிந்திக்கிற பொழுது நாம் இங்கே உறுதியாக நிற்க முடியும்.
அந்த தடுமாற்றம் எனக்கு உறுதியை தருகிறது. அதான் ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 10:13 வசனத்தை வாசிக்கிற பொழுது என்ன சொல்கிறார்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாவ சோதனைகளை குறித்து பவுல் எழுதுகிறார். கொரிந்து திருச்சபையிலே விபச்சாரம் உட்பட்ட பாவங்கள் மலிந்து கிடந்த பொழுது பாவம் எப்படி நம்மை சோதிக்கிறது, பாவம் செய்ய வைக்கப்படுகிறோம், நாம் தூண்டப்படுகிறோம், எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்பதை பவுல் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். இது எல்லா மனுஷனுக்கு வருகிறது தான், அதில் எந்த ஸ்பெஷலும் இல்லை. எல்லா மனுஷனுக்கு வருகிற சோதனை தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வருகிறது. ஆனால் ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய சிலுவை உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளுகிற ஒரு போக்கை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கி இருக்கிறார்? அவர் சிலுவையிலே தடுமாறி விழுந்தார். அதை நாம் தியானிக்கிற பொழுது, அவருடைய சிலுவை அன்பை தியானிக்கிற பொழுது நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலேயே இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. யோசேப்பு என்கிற வாலிபன் விபச்சார பாவம் செய்யும்படியாய் வற்புறுத்தப்படுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி பொல்லாப்பு செய்வேன் என்று சொல்லி தப்பித்து ஓடுகிறான். தப்பித்து கொள்ளுகிற போக்கு யோசேப்புக்கு எப்படி உருவானது தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை நினைக்கிறான், அவனுக்கு தப்பித்து கொள்ளும் போக்கு வருகிறது. இன்றைக்கும் பாவங்கள் செய்யப்படும்படியாய் பாவத்திலே நாம் தடுமாறி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அதில் தப்பித்து கொள்ளுகிற போக்கை சிலுவை மரணத்தின் வழியாக வைத்திருக்கிறார். இதற்காகவே ஆண்டவர் தடுமாறுகிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நாம் தடுமாறுகிறவர்கள் தான். ஆனாலும் நம்மை உறுதிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:10 வசனத்தை வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமை களைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நம்மளை பரிசுத்தத்திலே அசுத்தங்களை எல்லாம் நீக்கி சீர்படுத்தி அதில் உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துவார். பரிசுத்த வாழ்விலே நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பரிசுத்தத்தில் வருகிற தடுமாற்றங்கள் இயேசு சிலுவை பாதையிலே அதை சுமர்ந்திருக்கிறார். இனி நாம் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு உறுதி உண்டு. அதற்காக நம்ம பாவம் செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பு. நம்ம விழுந்து விழுந்து எழும்பிகளா, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்திருக்கிறார், அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்பலாம் என்று சொல்வதற்கு அதற்கு அனுமதி கொடுக்கிற ஒரு வசனம் அல்ல இது. அவர் தடுமாறினார் என்றால் நான் தடுமாறக்கூடாது. நான் நிற்கணும் பரிசுத்தத்தில். நான் நிற்க முடியாமல் என்னுடைய இயலாமையைத்தான் அவர் சுமந்திருக்கிறார். என்னுடைய தடுமாற்றத்தை தான் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அப்போ நான் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த பலனை கர்த்தர் சிலுவையின் வாயிலாய் நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த நிகழ்வுகளை ஆழமாக தியானிக்கிற பொழுது அதிலே உள்ள பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுநாதர் சிலுவையை சுமந்து தடுமாறுகிறதை ஆழமாக நாம் தியானிக்கிற பொழுது பரிசுத்தத்தில் நமக்கு வருகிற தடுமாற்றங்கள் நம்மை வீழ்த்தாதபடிக்கு நம்மால் நிலை நிற்க முடியும். இரண்டாவது ஒரு காரியம், நாம் தடுமாறுகிற ஒரு காரியம். ஆதியாகமம் 27 42, 43 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 27, 42, 43, மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போ. இரண்டாவது நம்முடைய தடுமாற்றம் எதில் தெரியுமா?
குடும்ப உறவுகளிலே குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய தடுமாற்றத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. கணவன் மனைவி உறவு ஆட்டம் காண்கிறது. தேவாலயத்திலே சென்று கர்த்தரோடும் மனிதரோடும் வாழ்க்கை துணையோடும் செய்து கொண்ட உடன்படிக்கை கூட தடுமாற்றம் காண்கிற ஒரு காலத்தில் என்ன வாழ்கிறோம். ரொம்ப எளிதாக கணவன் மனைவி உறவுகள் பிரித்து வீசப்படுகின்றன. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்த பிறகும், பிரிக்கக்கூடாது என்று சொன்ன பிறகும் ரொம்ப எளிதாக பிரிவினையை நோக்கி கடந்து செல்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை எளிதாக எடுத்துக்கொள்கிற காலம். அது ஒரு காரியமே அல்ல என்று சொல்லி விவாகரத்துக்களை இன்றைக்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிற கடவன். அப்படியானால் குடும்ப உறவுகளிலே ஏன் இந்த தடுமாற்றம்? நான் வாசித்த இந்த பகுதியிலே ஏசா, யாக்கோபு, அவருடைய தகப்பனாகிய ஈசாக்கு, தாயாகிய ரெபெக்காள், இவர்களுக்குள்ளே உறவு நிலையிலே சீர்கட்டு விட்டது. அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். அவன் இவனை கொலை செய்ய இருக்கிறான், இவன் அவனை ஏமாற்றுகிறான், மனைவி கணவனை ஏமாற்றுகிறாள். இப்படி சொல்ல இந்த குடும்பத்திலே குடும்ப உறவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சென்று கணவன் மனைவியாக வாக்கு கொடுத்து உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய குடும்பங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே எத்தனை உறவுகள் பிரியும் கடைசி தருவாயிலே நின்று கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உறவில் இருக்கிற தடுமாற்றம் ஏற்கனவே என்னால் சுமந்து தீர்க்கப்பட்டது. அந்த உறவிலே உறுதியை ஏற்படுத்துவதற்காக கணவன் மனைவி, அப்பா மகன், தாய் பிள்ளை என்று சொல்லி, சகோதரன் சகோதரி என்று சொல்லி அந்த உறவிலே ஒரு உறுதித்தன்மையை உருவாக்குவதற்காக அதில் இருக்கிற தடுமாற்றங்களை எல்லாம் நான் சிலுவையிலே சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசுநாதருடைய தகப்பனாகிய யோசேப்பு, சூசேப்பர், அவரை குறித்தும் ஒரு நிகழ்வு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கையும் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது மரியாளோடு. ஆனால் அதை அவர் முறித்து கொள்வதற்கு, அந்த திருமண நிச்சயதார்த்த உறவை அவர் முறித்து கொள்வதற்கு அவர் முற்படுகிறார். அதற்கு நியாயமான காரணங்களும் இருந்தது. ஆனால் அது ஆண்டவர் ஏற்படுத்திய உறவாக இருந்தபடினாலே அந்த உறவில் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம். யோசேப்பு பல எண்ணங்களோடு, போராட்ட மனதோடு அங்கே அவர் காணப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரை இரவிலே சொப்பனத்திலே சந்தித்து அவருடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்தார். யோசேப்பு மரியாள் கணவன் மனைவி என்கிற உறவை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அதில் இருக்கிற எல்லா தடுமாற்றங்களும் மாறிப்போனது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளிலே இருக்கிற ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் தடுமாறினார் என்றால் நாம் தடுமாறக்கூடாது என்பதற்காக. அவருடைய கால்கள் தடுமாறி அவர் கீழே விழுந்தார் என்று சொன்னால் நாம் உறுதியாக எழுந்து நிற்பதற்காக அவர் அவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசுநாதருடைய சிலுவை காயங்களிலேயே கடைசியாக அவர் ஏற்றுக்கொண்டது விழாவிலே ஒருவன் குத்துகிறான். அப்பொழுது தண்ணீரும் ஜலமும் புறப்பட்டு வந்தது, இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. ஏன் இந்த விழாவு காயத்தை ஆண்டவர் கடைசியாக ஏற்றுக்கொள்கிறார் என்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிற பொழுது ஆதாமினுடைய விழாவிலிருந்து எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். குடும்ப உறவுகள் உருவாக்கப்பட்ட இடம் விழா எலும்பு. அதனாலே குடும்பங்களுக்கு நேராக
ஈட்டி போல பிசாசு கொண்டு வருகிற அத்தனை தாக்குதல்களையும் சிலுவையிலே இயேசு தன்னுடைய விழாவிலே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. தண்ணீர் செழிப்புக்கு அடையாளம். நம்முடைய குடும்பங்களை, குடும்ப உறவுகளை செழிப்பாக்குவதற்காக நம் குடும்பத்திற்கு மீது பிசாசு வீசுகிற அத்தனை தாக்குதல்களையும் தன்னுடைய விழாவிலே இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, குடும்ப உறவிலே தடுமாற்றமா, சீர்கெட்டு கிடக்கிறதா? ஒன்றை புரிந்து கொள்வோம். என் இயேசு சிலுவைக்கு போகிற வழியிலே அத்தனை தடுமாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் குடும்பத்திலே, குடும்ப உறவுகளிலே இருக்கிற எல்லா ஆட்டம் காண்கிற நிலைமைகளையும், தடுமாறுகிற சூழ்நிலைகளையும், உறுதியற்ற தன்மையும் கர்த்தர் மாற்றி உறவுகளை உறுதிப்படுத்துகிறார். மூன்றாவது இன்னொரு காரியத்தை நாம் சிந்திப்போம். இயேசுநாதருடைய தடுமாற்றம் மூலமாய் நாம் உறுதிப்படுகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அழைப்பிலே தடுமாற்றம். அழைப்பிலே தடுமாற்றம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் நம்மையெல்லாம் ஒரு விசேஷ பணிக்காக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசமானது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதிலே நிலைத்திரு. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, குடும்ப தலைவனானாலும் சரி, தலைவியானாலும் சரி, அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த உலகத்திலே அவர்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் அழைப்பு என்று சொல்லுகிறோம். அந்த அழைப்பிலே அவர்கள் உறுதியாய் நிற்க முடியாதபடி தடுமாறுவதை நம்மால் காண முடிகிறது. வேதத்திலே அநேக ஊழியக்காரர்களுடைய நிகழ்வுகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது கூட சிம்சோன் என்கின்ற மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற ஒரு உன்னத பணிக்காக அழைத்தார். அவருடைய அழைப்பு இஸ்ரவேல் மக்களை சத்ருவின் கையிலிருந்து மீட்டு அவர்களை நியாயம் விசாரித்து அவர்களை வழிநடத்த வேண்டும். இது சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழைப்பு. ஆனால் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற அந்த பாதையிலே அவருக்கு பல தடுமாற்றங்கள், பெண்கள் மூலமாக பல தடுமாற்றங்கள், தடுமாற்றத்திலே அவர் விழுந்து போனார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அழைப்பிலே மிகப்பெரிய தடுமாற்றம். யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, நல்ல போல்டான தீர்க்கதரிசி தான். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். நீ நினிவேக்கு போ, அங்கே போய் நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லு. ஆனால் யோனா அந்த அழைப்பிலே அவரால் ஆரம்பத்திலேயே நிலை நிற்க முடியல, கீழ்ப்படியவே முடியல. மிகப்பெரிய தடுமாற்றம், வீழ்ச்சி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு உண்மையான பணியை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பணிகளை கொடுத்திருக்கிறார். ஊழியத்திலே, திருச்சபையிலே நம்மை நம்பி நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மால் அதில் தொடர்ந்து பயணிக்க முடியாத தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள், அது பல வழிகளிலே வரலாம். நம்முடைய நோக்கம் மாறிவிடலாம் சில நேரங்களிலே, அல்லது நெருக்கடிகள் வருகிற பொழுது நம்முடைய பாதை மாறலாம், அழைப்பிலிருந்து தடுமாறலாம். பல விதங்களில் இந்த தடுமாற்றம் வரும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மறுபடியும் அந்த அழைப்பிலே கொண்டு நிறுத்துவது அவருடைய வேலை. ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். அதாவது யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீ எழுந்து நினிவேக்கு போய் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தை சொல். இது யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதற்கு பிறகு அவர் கீழ்ப்படியாமல் தர்ஷீஸுக்கு போய் கப்பலில் ஏறி காற்று வந்து, புயல் காற்று வந்து கீழே அவரை தூக்கி போட்டு மீன் அவரை விழுங்கி, இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால்
ஆண்டவரை பாருங்க, 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் அதே வார்த்தையை சொல்லுகிறார். நீ எழுந்து நினிவேக்கு போய் பிரசங்கி. அழைப்பில் எந்த மாற்றமும் இல்லை. யோனா இந்த அளவு சொதப்பின பிறகும், தன்னுடைய அழைப்பிலே தடுமாறின பிறகும், விழுந்த பிறகும் கர்த்தருடைய அழைப்பு மாறாதது. அழைத்தவரும் மாறுவதில்லை, அழைப்பும் மாறுவதில்லை. அதே அழைப்பு யோனாவுக்கு கொடுக்கப்படுகிறது. பலப்படுத்துகிறார். யோனா மறுபடியும் அங்கே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். இன்றைக்கும் நம்முடைய அழைப்பிலே, தரிசனத்திலே கொஞ்சம் திசை மாறி இருந்தால் கூட, நாம் தடுமாறி இருந்தால் கூட ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். இதை நம்புவோம். ஏனென்றால் இயேசுநாதரும் அந்த வழியை கடந்து சென்றிருக்கிறார். அவருக்கும் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது. அவர் சிலுவைக்கு அழைக்கப்பட்டவர். சிலுவை மரணத்தை அவருக்கு பிதாவாகிய தேவன் நியமித்திருக்கிறார். அதனால் அவருடைய அழைப்பே சிலுவை மரணம் தான். இயேசுநாதருடைய அழைப்பே சிலுவை மரணம் தான். ஆனால் அவர் கெத்செமனே தோட்டத்தில் முந்தின நாள் அவர் ஜெபிக்கிறார். அவருக்கு தடுமாற்றம் வருகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 35வது வசனம். மார்க் 14:35 சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த சிலுவை மரணம் அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. ஆனாலும் இயேசுநாதர் முந்தின நாள் இரவிலே அவர் ஜெபிக்கும் போது, அது தன்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அதை நிறைவேற்றுவதிலே இயேசுநாதருக்கு கூட சில தடுமாற்றங்கள் வந்தது. அவர் அறிவார், நாமும் அந்த வழியை கடந்து செல்லலாம். ஆனால் வசனம் இன்னும் இப்படியும் சொல்லுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் தன்னுடைய அழைப்பிலே நிலை நிற்கும்படி இயேசுவை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி. இன்றைக்கு நம்மையும், நாம் கர்த்தர் அழைத்த அழைப்பில் என்று தடுமாறுகிற பொழுது, நம்முடைய கொடுக்கப்பட்ட அழைப்பிலே முன்னேறுவதற்கு ஒரு உன்னத பலன் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த பலன் எங்கே உருவானது தெரியுமா? இயேசுநாதர் தடுமாறி விழுந்த பொழுது. அதனால் தான் அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். இயேசுநாதர் அழைப்பிலே தடுமாறின பொழுது, சிலுவை சுமந்து தடுமாறின பொழுது, நம்முடைய தடுமாற்றத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அழைப்பு, எனக்கு என்ன அழைப்புன்னே தெரியலன்னு சிலர் சொல்லலாம். நமக்கெல்லாம் விசுவாசி என்கிற ஒரு பெயர் உண்டு. விசுவாசினா என்னது? பெரிய விசுவாச வீரர்கள் அது இல்லை, கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால தான் நமக்கு விசுவாசிகள் என்று பெயர். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையமே விசுவாசிகள் தான், விசுவாசம். இந்த விசுவாசத்தில் கூட அந்த அழைப்பு, விசுவாசம், இந்த ரெண்டை நான் சம்பந்தப்படுத்தி பேசுகிறேன். இந்த விசுவாசத்தில் கூட அநேக நேரம் தடுமாற்றம் வரும், தடுமாற்றம் வரும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார். ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் இயேசுநாதர் இடத்துல கேட்கறத நம்ம மார்க் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு விசுவாசிக்கிறேன், நான் விசுவாச ஓட்டத்தில் இருக்கிறேன், ஆனாலும் அவிசுவாசம் வருகிறது, தடுமாற்றம் வருகிறது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்தில் மன்றாடினதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம், நம்முடைய அழைப்பு தானே விசுவாசம் தானே. நம்முடைய விசுவாசம் அநேக நேரங்களிலே ஆட்டம் காண்கிறது, தடுமாறுகிறது. அடிப்படை கிறிஸ்தவ விசுவாசமே நிறைய நேரத்தில் ஆட்டம் காண்கிறது. நம்முடைய நம்பிக்கை வேறு ஏதோ ஒன்றின் மேல் செல்லுகிறது. சில காரியங்களுக்காக கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை மாற்றப்பட்டு சாதாரண மந்திரத்தின் மேலும் தாயத்து கயிறுகளின் மேலும் நம்முடைய நம்பிக்கை திசை திருப்பப்படுகிறது. உண்மைதானே? அநேகர் செய்கிற தவறு தானே இது. எவ்வளவு பெரிய தடுமாற்றம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி நீ விசுவாசத்திலே தடுமாற வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய தடுமாற்றத்தை நான் அறிவேன், அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உறுதியாக விசுவாசத்திலே நீ முன்னேறி செல்ல வேண்டும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு இருக்கிறது. இயேசுநாதர்
சீஷர்களை அக்கறைக்கு போங்க என்று சொல்லி படகிலே அனுப்பி வைக்கிறார். கடலிலே படகு நடுக்கடலுக்கு சென்ற பொழுது மிகப்பெரிய காற்று, இரவு நேரம், படகு மூழ்கத்தக்கதாக அலைகள் கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. அவ்வளவுதான், இனி முடிந்து போச்சு என்று நினைக்கிற பொழுது இயேசுநாதர் கடலிலே நடந்து வருகிறார். அப்படி நடந்து வருகிற பொழுது இவர்கள் பயப்பட்ட உடனே நான் தான் சொல்றாரு. அப்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க தானே, நானும் நடக்கிறேன். ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, வா என்று சொல்லுகிறார். சின்ன வார்த்தை, வா. பேதுருவும் கடல் மேல் நடந்து வருகிறார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அந்த நடந்து வருவதற்கு எவ்வளவு விசுவாசம் தேவைப்பட்டிருக்கும். அது பேதுருவிடத்தில் இருந்தது. வா, அவ்வளவுதான். நடந்து வருகிறார். கடல் மேல் பேதுரு நடக்கிறார். நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தடுமாற்றம். வேதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், காற்று பலமா இருக்கிறதை கண்டு. காற்றை பார்க்க சொன்னது யாரு? கர்த்தரை பார்த்து நடக்க வேண்டியதானே. காற்று பலமா இருக்கிறதை அவர் பார்த்த பொழுது விசுவாசத்திலே தடுமாற்றம். அவ்வளவுதான். உடனடியாக அவரை அந்த தாங்கிக் கொண்டிருந்த தண்ணீரை விட்டுவிட்டது. அவர் மூழ்குகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த தடுமாற்றத்தை அறிவார். அவரை தூக்கி நிறுத்தினார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 94வது சங்கீதம் 18வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இயேசுநாதருடைய கால்கள் நிறைய நேரம் சறுக்கிறது. யூத வரலாற்று ஆசிரியர்கள், ஜூஸ் ஹிஸ்டாரியன் 2-3 பேர் இப்படி சொல்றாங்க, ஏறக்குறைய 13 முறை இயேசுநாதர் சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி மலைக்கு சென்ற பொழுது அந்த வழியிலே 13 இடத்திலே இயேசுநாதர் குப்பர விழுந்தார், சிலுவையோடு விழுந்தார், தடுமாறினார். வேதத்திலே அந்த 13 தடவை என்று பதிவு செய்யப்படாவிட்டாலும் வரலாற்றிலே அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? என்னுடைய கால் சறுக்குகிற பொழுது, அழைப்பிலிருந்து சறுக்குகிற பொழுது, பரிசுத்தத்திலே நான் சறுக்குகிற பொழுது, குடும்ப உறவுகளிலே நான் சறுக்குகிற பொழுது, தடுமாறுகிற பொழுது என்னை தூக்கி நிறுத்துவதற்காக அந்த சறுக்குதலை, அந்த தடுமாற்றத்தை இயேசு சிலுவையிலே சகித்திருக்கிறார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நமக்கு வாழ்வை தரும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யாரும் பயப்பட வேண்டாம், தடுமாற வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை வலுவாதபடி பாதுகாத்து, நம்ம எல்லாவற்றிலும் உறுதிப்படுத்தி, நிலைநிறுத்தி, அவருடைய வருகையிலே குற்றமற்றவர்களாய் நம்மை நிறுத்துவதற்கு அவருடைய சிலுவை மரணம், பாடுகள், தடுமாற்றம் போதுமானதாக இருக்கிறது. இதை விசுவாசிப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக தந்த வாழ்வுதரும் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தத்திலே தடுமாற்றத்தோடு, விழுந்து விட்டோமோ என்று சொல்கிற பதட்டத்தோடு, கத்தரழைத்த அழைப்பிலே நிற்க முடியாமல் தடுமாற்றத்தோடு, குடும்ப உறவுகளிலே தடுமாற்றத்தோடு, பிரிந்து போகும் நிலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இந்த நாளிலே அந்த உறவுகளை நீங்கள் உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை பாதலை தடுமாறி கீழே விழுந்தீங்களே, நாங்கள் எழுந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியிலே தடுமாற்றம் இருக்கிறதோ அதை மாற்றி என் ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம், நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரங்களுக்குள்ளே அத்தனை பேரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே